இன்னசென்ட் லவ்வரை டெக்னிக்கலாக மாட்டிவிட்ட வடமாநிலத்து பெண். ரீசண்டாக கிருஷ்ணகிரியில் கட்டிலுக்கு அடியில் ஒரு கேமரா டிவைஸை கண்டுபிடிச்ச விவகாரத்தில் ஒரு பெண்ணையும் ஒரு ஆணையும் கைது பண்ணாங்க. இருவரையும் கைது பண்ணி அந்த பெண்ணை விசாரித்ததுக்கு அப்புறமா பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாயிருக்கு. கிருஷ்ணகிரியில் டாடா மொபைல் உதிரி பாகங்கள் தயாரிக்கிற கம்பெனி ஒன்று இருக்குது. அந்த கம்பெனியில் 1000க்கும் மேற்பட்டோர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பாக அங்கே வேலை செய்கிற பெண்களுக்காக விடியல் ரெசிடென்சி அப்படிங்கிற 11 ஃப்ளோர் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பை கட்டி அங்கே ஒரு அறைக்கு 4 பெண்கள் வீதம் தங்க வச்சிருக்காங்க. அந்த விடியல் ரெசிடென்சியில் 8வது மாடியில் 803வது நம்பரில் 4 பெண்கள் தங்கியிருக்காங்க. அதில் 2 பெண்கள் ஒடிசாவை சேர்ந்தவங்க. ஒரு நாள் அனாமிகா என்ற ஒரு பெண் கழிவறையை பயன்படுத்தும் போது அங்கே ஏதோ ஒன்று மின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. உடனே அந்த பெண் பதறி போய் வெளியே ஓடி வந்து நீலாகுமாரி அப்படிங்கிற ஒடிசா பெண்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த ஒடிசா பெண்ணும் பதட்டமே இல்லாமல் உள்ளே போய் உள்ளே இருந்த கேமரா தான் தெரிஞ்சு அந்த கேமராவை வெளியே எடுத்துகிட்டு வந்து 8வது மாடியிலேருந்து கீழே தூக்கி போட்டு படைச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ரூமில் இருக்கிற 4 பேரும் சேர்ந்து கீழே இருக்கிற வார்டன் சரிதா கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அவங்க அவங்களோட முறையில் 4 பேர்கிட்டையும் விசாரணை பண்ணியிருக்காங்க. அதில் நீலாகுமாரி அப்படிங்கிறவங்க இந்த கேமராவை நான் தான் பாத்ரூமில் வச்சேன், ஆனால் நான் எதுவும் பண்ணலை, என்னோட காதலன் தான் என்னை உள்ளே வைக்க சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரை சேர்ந்த சந்தோஷ் அப்படிங்கிறவ கை காமிச்சு விட்டாங்க இந்த பெண். வார்டன் உடனே இவங்களை இந்த விஷயம் வெளியில் எங்கேயுமே தெரியக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி 4 பேரையும் மிரட்டி ரூமுக்கு போக சொல்லிட்டாங்க. ஆனால் மறுநாள் காலையில் தான் தெரிய வந்தது இந்த செய்தி அங்கே இருக்கிற 2000 பெண்களுக்குமே வாட்ஸ்அப் மூலயமா போயிடுச்சு. அந்த 2000 பெண்களும் மறுநாளே விடியல் ரெசிடென்ஸுக்கு வெளியே வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. யார் அந்த கேமராவை வச்சாங்க அவங்கள கைது பண்ணி நடவடிக்கை எடுக்கணுங்கிறது. கிருஷ்ணகிரி எஸ்பி வந்து சமாதானப்படுத்தி நான் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் எல்லாரும் கலைஞ்சு போனாங்க. அதுக்கப்புறம்தான் இந்த வழக்கு சூடு பிடிக்க ஆரம்பித்தது. நீலாகுமாரி சொன்ன மாதிரி நீலாகுமாரியையும் அவர் சொன்ன அந்த காதலனையும் கைது பண்ணிட்டாங்க. இருவர்கிட்டையும் போலீஸார் விசாரணை நடத்தினாங்க. அந்த விசாரணையில தான் திடுக்கிடும் பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளிவந்தது. இந்த நீலாகுமாரி அவங்க சொன்ன அந்த காதலன் பெங்களூருவை சார்ந்தவரே இல்லை அப்படிங்கிறது போலீஸுக்கு முதல்ல தெரியுது. நீலாகுமாரி கொடுத்த சந்தோஷோட நம்பர் கூட நீலாகுமாரியோட தாங்கிறது விசாரணையில் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நீலாகுமாரியை கடுமையாக விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அந்த விசாரணையில் தான் நீலாகுமாரியை ஒருதலையாக காதலிச்சவர் தான் இந்த சந்தோஷ். ஆனால் இவரோட உண்மையான காதலன் ஒடிசாவை தான் சேர்ந்திருக்கான். நீலாகுமாரியோட காதலனும் நீலாகுமாரியும் சேர்ந்து தான் இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணாங்க? நீலாகுமாரி 2 வருடத்திற்கு முன்னாடி தான் கிருஷ்ணகிரியில் இருக்கிற இந்த டாடா மொபைல் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் கம்பெனியில் ஜாயின் பண்ணாங்க. நீலாகுமாரி வாங்குற சம்பளத்தில் இருந்து தான் ஒரு பங்கை எடுத்து ரவி பிரதாப்புக்கு கொடுத்துருக்காங்க. ரவி பிரதாப் தான் நீலாகுமாரியோட ஒரிஜினல் லவ்வர். இந்த நீலாகுமாரியும் ரவி பிரதாப்பும் நீண்ட நாட்களாக காதலித்து வந்திருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் சந்தோஷ் அப்படிங்கிறவர் நீலாகுமாரியை காதலிச்சிருக்காரு. ஆனால் இந்த நீலாகுமாரி சந்தோஷ் கிட்டையும் அப்பப்போ ஃபோன் பேசி வந்திருக்காங்க. ஆனால் நீலாகுமாரி ரவி பிரதாப்பை தான் காதலிச்சிருக்காங்க. ஒரு நாள் ரவி பிரதாப் கிட்ட நீலாகுமாரி ஃபோனில் பேசியிருக்காங்க. அப்போது ரவி பிரதாப் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்ல நாம் ஒரு காரை வாங்கணும், அந்த காரில் உன்னை வச்சு உலகம் ஃபுல்லாக சுற்றணும், அதுக்கப்புறம் உன்னை நான் ராணி மாதிரி வாழ வைக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை, ஆனால் நமக்கு பணம் தான் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கான். ரவி பிரதாப் சொன்னதை கேட்டு வருத்தம் அடைந்த நீலாகுமாரி, நாளைக்கு நீ பெங்களூர் வா, நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன், அதை நாம் எக்ஸிக்யூட் பண்ணனா நாம் நினச்ச மாதிரியே நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருவரும் சொன்ன மாதிரியே பெங்களூரில் தனிமையில் சந்திச்சிருக்காங்க. அங்கே தான் நீலாகுமாரி ஒரு அதிர்ச்சியான பிளானை போட்டு ரவி பிரதாப் கிட்ட கொடுக்குறாங்க. அதாவது எங்கள் ரூமில் மொத்தம் 4 பேர் இருக்கோம், அங்கே இருக்கிற பாத்ரூமில் நம்ம ஒரு கேமராவை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிடலாம், அதை நான் அங்கே தான் இருக்கேன், அதை ரெக்கார்ட் பண்ணி
உனக்கு அனுப்புகிறேன். நாம் யாரை மிரட்ட போகிறோமோ அவங்களோட நம்பரையும் உனக்கு நான் அனுப்புகிறேன். அந்த வீடியோவை நீ அந்த பெண்ணுக்கு அனுப்பி அவங்கள மிரட்டி பணம் வாங்கு. அப்போதான் நீ சொன்ன மாதிரி நாம் லைஃப்பில் செட்டில் ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட பிரதாப்பும் நீலாகுமாரி கிட்ட ஓகே சொல்லி அனுப்பி விட்டுறாரு. நீலாகுமாரியும் அவங்க கிட்ட இருந்த பணத்தை வச்சு ஒரு கேமராவையும் ஒரு டிவைஸையும் வாங்குறாங்க. அதை எடுத்துட்டு வந்து பாத்ரூமில் கேமராவை செட் பண்ணிட்டு டிவைஸை கட்டிலுக்கடியில் வச்சிருக்காங்க. இந்த பெண்களை மிரட்டி பணம் வாங்க முடியலன்னா கூட பரவாயில்ல, இந்த வீடியோக்களை ஆபாச இணையதளத்தில் வித்தாவது நம்ம சம்பாதிக்கலாங்கிற எண்ணம் தான் இவங்களுக்கு. ஆனால் அந்த எண்ணம் தான் இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. எல்லா முடிவையும் எடுத்த சில நாட்கள்லையே அந்த அனாமிகா அப்படிங்கிற ஒரு பெண் இதை பார்த்துடுறாங்க. இவங்களோட பிளானும் வீணாயிடுது. உடனே நீலாகுமாரி தன் காதலனை ஃபோனில் அழைச்சி அவங்கிட்ட நடந்த உண்மையை சொல்லி நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு உடனே பிரதாப் நம்ம 2 பேரில் யாராவது ஒருத்தவங்களாவது வெளியே இருக்கணும், அப்போதான் இன்னொருத்தரை காப்பாற்ற முடியும். உன்னை சந்தோஷங்கிற ஒரு பையன் ஒரு தலையாக காதலிக்கிறான்னு சொன்னல, அந்த பையனோட நம்பர் கொடுத்து மாட்டி விட்டுரு. ஸோ வெளியே இருந்து நான் உன்னை வெளியே எடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல நீலாகுமாரியும் அவர் பேரை மாட்டி விட்டாங்க. நீலாகுமாரியும் போலீஸார்கிட்ட சந்தோஷ் தான் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீலாகுமாரி கிட்ட நடந்த தீவிர விசாரணைக்கு அப்புறமா தான் அங்க மாட்டி இருந்தது ஒரு அப்பாவி பையன்னு தெரிய வந்தது. நீலாகுமாரி கிட்ட இதை சொல்லிட்டு பிரதாப் அவரோட ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ரீசெட்டும் பண்ணிட்டாரு. ஆனால் தமிழ்நாடு போலீஸ் சும்மாவா, அவரை இன்னொரு நம்பர் மூலயமா கான்டாக்ட் பண்ணி டெல்லியில் வச்சு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போது விசாரணை நடந்துட்டு இருக்கு. அந்த அப்பாவி பையனையும் வெளியே அனுப்பிட்டாங்க. ஒடிசாவை சேர்ந்த நீலாகுமாரி அப்படிங்கிற ஒரு பெண் இவ்வளோ பெரிய பிளானை போட்டு இன்னொரு பையனும் சிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.